ஒவ்வொரு நாட்டிலேயும் புதிய அரசாங்கங்கள் பதவி ஏற்கும்போது பல விஷயங்கள் மாறுதல் அடையும். அதுல முக்கியமான ஒண்ணு எதிரிகளோட நடவடிக்கை அப்படிங்கிறதுதான். எதிரிகளோட நடவடிக்கை இப்ப இந்தியாவ பொறுத்தவரையும் ரொம்ப வீரியமாவே இருக்கு அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 10 வருடங்களா நடைபோட்ட அதே கவர்மெண்ட் தான். அதனால 10 வருஷத்துல எந்த வேகத்துல இந்தியா பயணிச்சுச்சோ, வெளியுறவு கொள்கையாகட்டும், இல்ல எல்லைகள்ல நடக்கக்கூடிய விவகாரங்களாகட்டும், அதே வேகத்தோட தான் பயணிக்க போது அப்படின்னு தெரிஞ்சனால, பைத்தியம் பிடிச்ச ஒரு மனநிலைக்கு வந்தா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு சைடு வெறி பிடிச்ச மிருகம், இன்னொரு சைடு நரி. 2 இணைஞ்சா எப்படி இருக்கும்? அதத்தான் இப்ப இந்தியா எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. புதிய அரசாங்கம் பதவியேத்தல்ல இருந்து 4 தாக்குதல்கள் நடத்திட்டாங்க. இந்த 4 தாக்குதலும் எந்த பிராந்தியம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு பேசினாலும், காஷ்மீர் பள்ளத்தாக்குல தான் அதிகமான தாக்குதல் இருக்கும். ஆனா இந்த முறை ஜம்மு பகுதிகள்ல 4 இடங்கள மார்க் பண்ணி தாக்குதல் உண்டாயிருக்கு. எமர்ஜென்சி மீட்டிங், கேபினட் போடுற அளவுக்கு நிலைமை மோசமா தான் இருக்கு. காரணம் இந்த 4 தாக்குதலுக்கு பதில் தாக்குதலும் நம்ம குடுக்கணும். இந்த 4 தாக்குதல் எப்படி நடந்துச்சு? எங்க கோட்ட விட்டோம்? எப்படி உள்ள வந்தார்கள்? அப்படிங்கிறதையும் நம்ம பெரிய அளவுல ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். காரணம் ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சேஃப் ஜோன் பகுதியா தான் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே வரோம். அதனால தான் நம்மளால அந்த பகுதிகள்ல டூரிசத்தை இன்கிரீஸ் பண்ண முடியுது. வெளிநாட்டு முதலீடுகளையும் ரொம்ப சேஃபா உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல்கள வேரோட புடுங்கி எறியணும். இம்மீடியட்டா புடுங்கி எறியணும். அப்படிங்கிறது தான் முதல் எண்ணம். ஆனா, இந்த தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்கும். அது ஊரறிஞ்ச விஷயம். ஆனா, பாகிஸ்தானுக்கு அவ்வளவு தெம்பு, பாகிஸ்தான் நம்ம கண்ணுல மண்ண தூவுற அளவுக்கு இப்ப அங்க சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல பெரிய அளவு சீனா ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான். முழுக்க பாகிஸ்தானுக்கு இதுக்கான பொருளாதார உதவிகள சீனா பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத டெல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது. காரணம் என்ன அப்படின்னா, சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை சீனா எதிர்பார்க்காத அளவுல இந்தியா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு திபெத்தோட பேர்கள மாத்துறது, பெரிய அளவு சிக்கல்கள வரும் நாட்கள்ல சீனா சந்திக்க போகுது. அப்படி சந்திக்கும்போது நம்ம மேல பாயாம இருக்கணும் அப்படின்னா, எல்லைகள்ல ஏற்கனவே நம்ம கட்டமைப்ப பல மடங்கு விரிவுபடுத்துறோம், பலப்படுத்துறோம். அத இன்னமும் ஸ்பீடா ஆக்கிக்கிட்டே தான் இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ரன்வேக்களோட எண்ணிக்கைய இன்கிரீஸ் பண்றோம். அதே மாரி ஏர்பேஸ்கள்ல உள்ள ஸ்ட்ரென்த் டாப் டூ பாட்டம் எல்லாத்தையுமே இன்கிரீஸ் பண்றோம். இப்படி எல்லாம் பண்ணும்போது, சீனாவால நெனச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்டமைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 100% இருக்கு அப்படின்னா, 10% கூட இல்ல. அப்படி 10% இல்லாதப்ப தான், சீனா வாலாட்டுனப்ப இம்மீடியட்டா நம்மளால 1,00,000 துருப்புக்கள கொண்டு போனோம். 1,00,000 துருப்புக்கள் மட்டும் கிடையாது. அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களும், அது கனரக ஆயுதங்கள்ல இருந்து உணவு, தண்ணீர் வரையும் நம்மனால இம்மீடியட்டா கொண்டு போக முடிஞ்சுச்சு. சீனா பல வருடங்களா கட்டமைப்ப உயர்த்தி, அதுல கட்டமைப்பிலே அவனுங்க சொல்றது என்ன அப்டின்னா, ராக்கெட் வேகத்துல எங்கனால முன்னாடி வர முடியும். எல்லைகளுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி வந்து பார்க்கும்போது, இந்திய வீரர்கள் மூஞ்சியில தான் முழிக்கிற மாரி சம்பவம் இருந்துச்சு. காரணம் நம்மளும் அதே வேகத்துக்கு கொண்டு போனோம். ஆனா, அன்னைக்கு இருந்த கட்டமைப்பு 10%க்கு கீழ அப்டின்னா, இன்னைக்கு 100% வச்சிருக்கோம். ஆனா, 200% நோக்கி இந்தியா போகுது. காரணம் சீனாவோட ஒரு யுத்தம் வந்தே தீரும்னு இந்தியா நம்புறனால 200% நோக்கி இந்தியா போம்போது, மீண்டும் பழைய ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்டின்னா, நரி எல்லாமே நரிதான். சீனா ஒரு வெட்கங்கெட்ட எல்லா டெக்னாலஜில இருந்து எல்லாத்தையும் கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாரி, இந்தியாவோட எதிர்ப்பு, இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்பு அப்படிங்கிறக்கும் சொந்த திட்டம் போட புத்தியே இல்லையாட்டுக்கு. பாகிஸ்தான் வருட கணக்குல செஞ்ச திட்டத்த அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்றாங்க. பாகிஸ்தான் ராணுவம் நேரடியா இந்திய ராணுவத்தோட மோத முடியாம, இந்த மாரி தீவிரவாதிகள உள்ள அனுப்பி, பல ஆண்டு காலமா இந்தியாவுக்கு சிக்கல்கள குடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம தீவிரவாதி உள்ள வந்தா, நேரடியா ஊடுருவக்கூடிய பாதை அப்படிங்கிறது பாகிஸ்தான நோக்கி தான் போகும். பாகிஸ்தான்ல உள்ள எல்லா கட்டமைப்புகளையும் தாக்குவோம் அப்படின்னு தாக்க ஆரம்பிச்ச அப்பாடுதான், அந்த ஊடுருவல் அப்படிங்கிறதே நிறுத்தப்பட்டுச்சு. அதே மாரி இந்த கவுண்டர்ஃபீட் பிரச்சனைய ஒழிச்சு கட்டுனதுக்கு அப்புறம், அவர்களோட பொருளாதார பலம் அப்படிங்கிறது அடியோட வேரோட பிடுங்கி எறிங்கப்பட்டுச்சு.
இது பத்தாது அப்படின்னு இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் 1 டசன் தலைவர்கள் பாகிஸ்தானுக்குள்ள இருந்தவனுங்களும் மர்ம நபர்களால வேட்டையாடப்பட்டார்கள். ஒட்டு மொத்தமா கட்டமைப்பும் அழிஞ்சிருச்சு, பொருளாதார பலமும் அழிஞ்சிருச்சு. இத மீறி உள்ள வந்தா, உள்ள வரக்கூடிய வழி யாத காட்டுது? பாகிஸ்தான் எல்லைய காட்டும், பாகிஸ்தான்ல உள்ள செக் போஸ்ட்ட காட்டும், பாகிஸ்தான்ல உள்ள முக்கியமான ராணுவ முகாம்கள காட்டும். எல்லாத்தையும் அடிப்போம் அப்படின்னு அடிச்சதோட விளைவு, இந்த திட்டம் பெரிய ஃபெயிலியர். ஒரு ராணுவம் போய் எதிர்கொண்டு நாடு எவ்வளவு தூரம் சின்னாபின்னமாகுதோ, அத காட்டிலும் கூடுதலா இப்ப சின்னாபின்னமா ஆகுது நம்ம நாடு அப்படின்ட்டு, பாகிஸ்தானே தெறிச்சு ஓடி என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கும்போது, அதே திட்டத்த கட் காப்பி பேஸ்ட் பண்ணுது சீனா. என்ன ஒண்ணு சீனர்கள் இறங்கல. பாகிஸ்தானர்களே இறங்க வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்ல. ஆனா, இத வேரோட பிடுங்கி எறிய டெல்லி தயாராயிருச்சு. எமர்ஜென்சி கேபினட் மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது சம்பந்தமா பல விஷயங்கள் பாகிஸ்தானுக்குள்ளயும் நடக்கும், சீனாவுக்குள்ளயும் நடக்கும். காரணம் பல நேரங்கள்ல தீவிரவாதிகள் மாட்டும்போது, முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட உளவு அமைப்பு அவர்களுக்கு பயிற்சி குடுத்திருக்கும். அது வெட்ட வெளிச்சமா தெரியும். ஆனா, இப்பல்லாம் சில தகவல்கள் வருது. பாகிஸ்தானோட ராணுவத்தோட முன்னாள் அதிகாரிகள், ரிட்டயர்டு பெற்ற அதிகாரிகள் கூட சிக்குறார்கள். அதாவது தீவிரவாதிகளா சிக்குறார்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, பொய்ங்கிறத தாண்டி டெல்லியில இத பத்தி ஸ்ட்ராங்கான ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படிலாம் இறங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அங்க சீனாவோட கைகள் இருக்கும் அப்படிங்கிறதான் சீனா தப்பிக்கிறக்கு, இந்தியா கிட்ட இருந்து தப்பிக்கிறக்கு இந்தியாவுக்கு தலைவலி குடுக்கணும் அப்படிங்கிறது சீனாவோட கொள்கை. அது எங்க குடுக்கலாம் அப்படின்னா, எல்லைகள்ல குடுக்கலாம். ஆனா திருப்பி அடிக்கிறாய்ங்க. அந்த திருப்பி அடி வாங்கி தெறிச்சு ஓடும்போது, மத்த நாடுகளும் பார்த்துட்டு நம்மள அடிக்கிறாய்ங்க அப்படிங்கிறனால, அந்த ஃபார்முலாவ தூக்கி வீசிட்டு, பாகிஸ்தான் தோத்து போன ஒரு ஃபார்முலாவ எடுக்குறான் பாரு, முட்டா பையன். தோத்து போய் உட்கார்ந்திருக்க அதே பாகிஸ்தான் ஃபார்முலாவ எடுத்து, பாகிஸ்தானையே ப்ராக்ஸியா மாத்தி இறக்கி விடுறாய்ங்க. இந்த ப்ராக்ஸிய வச்சு பெரிய அளவு யாராலயும் கொடிய பறக்க விடவே முடியாது. நேரடியா களத்துல இறங்கி செஞ்சா மட்டும் தான் முடியும். அப்படி ப்ராக்ஸிய வச்சு மண்ணோட மண்ணா பொருளாதாரத்த இழந்து நிக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு. அந்த வரிசையில கூட சீனாவுக்கு இடம் கிடைக்காது. சீனாவுக்கு அதல பாதாளம் தான். அந்த அதல பாதாளத்துல விழுகுறக்கு வேகமா விழுகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காய்ங்க. வரும் நாட்கள் இந்தியா உஷாராவும் இருக்கும். அதே சமயம் திருப்பி இரு முனைகள்லயும் அடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல பேசப்படுற விஷயமா இருக்கு.